இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ டாட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஹூக் அண்ட் ஹை பற்றி ஸோ இது எல்லாமே எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பேக் பார்ட்டும் ஆர்ம் கோலும் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் டூ டாட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம். அது எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் டாட் எல்லாமே நீங்கள் கிளியராகவே முடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ஆர்ம் கோல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒன் போன் டு போனை 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஸோ போன் டு போன் வந்து 12. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நான் பாயிண்ட் வேரியஸை சொல்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப்பாக ஷோல்டர் ஸ்ட்ராப் கண்டுபிடிச்சிருங்க. தேர்ட் ஒன்று நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா நமக்கு கிளியராக புரியும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நெக்லைன். நமக்கு வந்து நெக்லைன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம டீப்பை வச்சு நெக்லைனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6. ஸோ அந்த 6க்கு என்ன ஃபார்மேட் நம்ம போடலாம். ஃப்ரண்ட்டோட டீப்பு 6. ஸோ 6 வர்றதால ஷோல்டர் லைனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா போனை வந்து 1.25 மைனஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபார்முலா ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுருங்க. பின்னா அந்த போன் 6 வச்சுருக்க பாருங்க, அது -12 பாயிண்ட். ஸோ மைனஸ் பண்ணோம்னா 4.75 வருது. ஸோ செகண்ட் ஒன் இப்போ பின்னா பேக்கோட டீப் என்ன வருது 9. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ பேக்கோட டீப்பை வச்சு நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணால் -2 வருது. ஸோ இது பிங்கிறது போனோடது 6 - 2 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 4. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது ஆர்ம் கோல் ஃபோர்த் ஒன்று. இப்போ ஆர்ம் கோலுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு அப்பர் ஃபஸ்ட்டு 24ஆல் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி -0.5 அப்பர் பஸ்ட் எங்கே இருக்குது 2.29.5 டிவைடட் 24 -0.5. ஸோ இது யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது நமக்கு 0.7. ஸோ 75 வரும். இப்போ பேக்குக்கும் அதே ஃபார்மேட் தான். அப்பர் பஸ்ட்டை 24ஆல் டிவைட் பண்ணி -0.3. ஸோ அப்பர் பஸ்ட்டுக்கு 29.5 டிவைடட் 24 -0.3. ஸோ இது எக்ஸிட் பண்ணோம்னா 0.9 வருது ஆன்சரு. நம்ம 1ஆகவும் எடுத்துக்கலாம். ஸோ 0.9 அக்யூரேட்டாகவும் வைக்கலாம், நம்ம 1 கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். ரவுண்ட் பண்ணி நம்ம 1 எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சிட்டோம். இப்போ போன் எடுத்தாச்சு, ஷோல்டர் ஸ்டாப் எடுத்தாச்சு, நெக்லைனுக்கு ஃப்ரண்ட்டை டீப்பை வச்சு ஆன்சர் நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி பேக் டீப்பை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு டீப்பு 6. ஸோ இது வரைக்கும் 6. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்தாச்சு. அதில் இது எப்படி ஆன்சர் எடுக்கணுங்கிறது லாஸ்ட் டைம் லைவ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராகவே நான் சொல்லியிருப்பேன். ஃபார்மேட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் 4.75 ஆன்சர் கிடச்சிட்டு. இப்போ பேக்கோட டீப்பு 9. ஸோ அந்த 9 வச்சுட்டு நம்ம ஃபார்மேட்டு யூஸ் பண்ணும் போது ஆன்சர் வந்து 4 வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே நம்ம எக்ஸிட் பண்ணி தேர்ட் பாயிண்ட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே வந்து ஷோல்டர் லைனுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் கோலுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஃபார்மேட் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு
இப்போ அப்பர் பஸ்ட், சென்டர் பஸ்ட், வெஸ்ட் ரவுண்டு இது எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். அப்பர் பஸ்ட் என்ன வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஸோ அப்பர் பஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.3. ஸோ அடுத்தது சென்டர் பஸ்ட். சென்டர் பஸ்ட் வந்து 30. ஸோ அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 7.5 வருது. அடுத்தது வெஸ்ட் ரவுண்ட். வெஸ்ட் ரவுண்டு வந்து 25.5. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கும்போது 6.3 வருது. ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லா ஆன்சரையும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ கிளாத்துக்கு நம்ம போயிடலாம். ரவுண்டுக்கு, லென்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்துட்டோம். ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிளாத்துக்கிட்டே போகணும். இப்போ கிளாத்தில் வந்து எப்படி இது மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏனோ தானோன்னு போட்டு நம்ம டக்குன்னு எடுத்துருவோம். ஆனால் இருக்கிறதுல எது ஹையஸ்டான நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரவுண்ட்ஸில் நம்ம டிவைட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்ஸில் பார்க்கணும். ஸோ 7.5. ஸோ அந்த 7.5லேருந்து நம்ம 3 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 8, 9, 10, 10.5. ஸோ 11 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ 11 கரெக்டாக வச்சுட்டு அங்கேருந்து கிளாத்தை இழுத்து கரெக்டாக 1கிட்ட வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து மிச்சமாகும், வேஸ்ட் ஆகாது கிளாத்து. எக்ஸஸாக நம்ம ஒரு 1 inches போல் நம்ம விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து லேஸாக ஃபோல்டு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு சமயம் சின்னதாக போயிடும், ஒரு சமயம் அதிகமாக போயிடும், கிளாத் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே 1/2 inch டாட் வச்சு நான் ஸ்கேலால் கோடு போட்டுடுறேன் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பொழுதுமே வந்து பேக் தான் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம நெக்லைன் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நெக்லைன் எவ்வளோ வருது? 4. ஸோ அந்த 4 நம்ம மார்க் பண்ணிடணும். 4 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ராப் 2 வருது. ஸோ அந்த 2வையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கோட டீப் வந்து 9 வந்துருக்கு இல்லையா, அந்த 9ஐயும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு 9ஐ மார்க் பண்ணுறோம். இப்போ மேலே வந்து 2 inches இருக்கும். அதே 2 inches கீழே வைக்கும்போது கீழே வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது, குறுக்கிடும் அந்த இடம். அதனால என்ன பண்ணுறோம், சென்டர் பஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். ஸோ சென்டர் பஸ்ட்டோட 30 டிவைடட் 12, ஆன்சர் வந்து 2.5. ஸோ இந்த 2.5ஐ இங்கே மார்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஸ்டாண்டிங்காக ஒரு கோடு போட்டு வரோம். இங்கே 1 inch போல் டாட் போட்டு லைட்டாக ஒரு கர்வ் போட்டு வரோம். ஒரு 1/4 inch போல் இங்கே ஒரு டாட் லைன் கொடுத்துட்றேன். ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு கொடுத்துட்றேன். இப்போ ஆர்ம் கோலுக்கு நம்ம எடுக்கணும் இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே ஆர்ம் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஷோல்டர் லைன் எடுத்தோம்னா அதே ஷோல்டர் லைனை தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆர்ம் கோல் லைனாக கொடுக்க போகிறோம். இப்போ 4.75. ஸோ அந்த 4.75 நான் மார்க் பண்ணிடுறேன். கரெக்டாக எங்கேயும் 4 இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த 4 கிட்ட டாட் வச்சிடுறேன். மேலே இருக்கிற அளவு தான் கீழே இருக்கணும். ஸோ 4.75 வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுடுறேன்.
இப்போ ஆம்கோலுக்கு என்ன எடுத்துருக்கோம், பேக்குக்கு 1 inches. ஸோ இந்த 1 inches இங்கே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர் பஸ்ட் இருக்கு இல்லையா, அதை 4ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன வருது 7.5. அந்த 7.5ஐயும் நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஸோ 7.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 inches டாட்டர் லைன் கொடுத்து இந்த கர்வை வரைகிறோம். இந்த கர்வில் எவ்வளோ இன்ச்சஸ் வருது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி பார்க்குறோம். 7.1 வருது. ஸோ நமக்கு ஆம்கோல் வந்து 14. ஸோ இதில் வந்து பேக்குக்கு வந்து 7.1 வருது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, ஆம்கோல்கிட்ட ஏதாவது எக்ஸஸாக வருதா இல்லை ஏதாவது கம்மியாக வருதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இங்கே கீழே வந்து 4 inches போல் வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக இங்கே ஒரு லைன் கொடுத்துட்றேன். ஆம்கோல் வந்து 14. ஸோ 14 2ஆக டிவைட் பண்ணோம்னா 7 வரணும். இப்போ இந்த ஸ்லாண்டிங்கை லைட்டாக நம்ம கோடு போட்டு வச்சிடலாம். இந்த 1/2 inch ஸ்லாண்டிங் எதுக்காகன்னா கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம். 7.5 வருது. ஸோ இந்த 7.5ஐ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம பின் குத்திக்கலாம். கிளாத்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின் குத்தி நம்ம வச்சிடணும். இப்போ ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து வந்து நம்மளுக்கு 12. ஸோ அதை மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறோம். அதுக்கப்புறமேட்டு கிளாத்தை ஃபுல்லாக மேலே தள்ளினதுக்கப்புறம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் கர்வ் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணணும் இல்லையா, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டும் போடணும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், ஃபுல் லென்த் எடுத்து நம்ம 12 inches மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் மடித்து தைக்கணும் இல்லையா கீழே, அதனால ஒரு 1 inches நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இந்த கோடு போடுறதுல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். ப்ளவுஸ் லென்த்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அதை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 inches மார்க் பண்ணி கோடு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 inches வைக்கிறேன். இது எதுக்காகனா அடுத்த பேட்டர்னுக்கு, ஃப்ரண்ட் பேட்டர்னுக்காக இந்த 1/2 inch நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ 1/2 inch மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டோட டீப் எவ்வளோ வருது, 4.75 வருது. ஸோ அதை மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே கொக்கி பட்டிக்கு வைக்கணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல ஒரு 1/2 inch மார்க் பண்ணிடுறேன். ஹூக் அண்ட் பட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம 4.75 மார்க் பண்ணிடணும். நெக்லைன் எவ்வளோ வருது ஃப்ரண்ட்டுக்கு, 4.75. ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஷோல்டர் ஸ்டாப் 2 வருது. ஸோ அதை மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட டீப் மார்க் பண்ணணும். ஷோல்டர் ஸ்டாப் 2 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6. ஸோ அதை மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட டீப் வந்து 6. ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. 2.5 வருது. அதே 2 பாயிண்ட் நம்ம கீழே வச்சு மார்க் பண்ணிடுறோம். 6 மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் கோடு போட்டுடுறோம். இப்போ இந்த இடத்துல 1 inches கர்வ் வரைகிறோம். டாட் போட்டு ஈவனாக கர்வ் வரைஞ்சிட்றேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஒரு 1/4 inch டாட் வச்சோம் இல்லையா,
அதே 1/4 இன்ச் டாட்டு இங்கேயும் வைக்கிறோம். ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு வர்றோம். இப்போ பேக்குக்கு ஆம் கோலுக்கு நம்ம 4.75 வச்சோம். அதே 4.75 இதுலேயும் வைக்கிறோம். வச்சுட்டு கரெக்டாக இங்கே 4.75 இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வர்றோம். ஸ்லாண்டிங்காகவும் ஒரு கோடு போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்? 0.75 எடுத்தோம். அதுக்கு முன்னாடி சென்டர் பஸ்ட்டு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம் இல்லையா, 7.5. ஸோ அதை மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 0.75 மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு கர்வ் வரைகிறோம். இப்போ கர்வ் வரைஞ்ச பிறகு நம்ம செக் பண்ணுறோம். இது எவ்வளோ வருது? 6.75 வருது. ஸோ ஒரு 1/2 இன்ச் நான் கீழே டாட் வச்சு, ஏன்னா நம்ம பேக்குக்கும் ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுருப்போம். ஸோ அதே 1/2 இன்ச்சை நான் இப்போ இதுலேயும் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து 7 வருது. இப்போ ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிட்டோம். பேக்குக்கு எவ்வளோ வந்துச்சு நம்ம எழுதிக்கலாம். அதை பேக்குக்கு வந்து நமக்கு 7.5 வந்துச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 7 வந்துச்சு. ஸோ டோட்டலாக டிவைட் பண்ணும்போது 14.5. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 14. ஸோ 5 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நமக்கு செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே போல் நீங்கள் செக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. அந்த 5 வந்து 0.5 வந்து டாட்டட் பிடிக்க ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்ததில். இப்போ வந்து நம்ம பேக்குக்கு போயிடலாம். இதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு 1 இன்ச்சஸ் போல், 1 இன்ச்சஸ் இல்லைன்னா 0.2 இன்ச்சஸ் போல் லைட்டாக கர்வ் வரையணும். ஸோ கர்வ் வரைஞ்சதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக நம்ம பெல் பின் குத்திக்கலாம். இப்போ வந்து பேக்குக்கு போயிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஆம் கோல் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பேக்குக்கு போயிடலாம். ஸோ நம்ம ஆம் கோல் வரைஞ்சாச்சு, பேக்கோட டீப் போட்டாச்சு, ப்ளவுஸோட லென்த்து போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்குது டாட் பிடிக்கிறது தான். ஸோ ஷோல்டர் 2 பாயிண்ட்டும் பாயிண்ட் 2 பாயிண்ட்டும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து 6. ஸோ 6ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 3 ஆன்சர் வருது. ஸோ இந்த 3ஐ நம்ம டாட் பண்ணணும். எங்கேருந்து அந்த 3 இன்ச்சஸ் வைக்கிறேன்னு பாருங்கள். கீழேருந்து 3 இன்ச்சஸ் வச்சு அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சு சென்டரில் ஒரு 1/4 இன்ச் போல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2.5 இல்லைன்னா 3 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம் அந்த டாட் பிடிக்கிறது. பேக் சைடில் டாட் பிடிச்சே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. பிடிச்சா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிடிக்கிறது. ஸோ வெஸ்ட் ரவுண்டு எனக்கு என்ன வருது? 6.3 வருது. ஸோ இது வரைக்கும் 3 வருது. அதுக்கப்புறத்துலேருந்து 6.3ஐ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் ஸ்டாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ சைடு லைன் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கிறோம். 6.5 வருது. ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். பேக்கோட சைடு லைன் வந்து 6.5. ஸோ இப்போ 2 இன்ச்சஸ் வந்து அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிடலாம். டூ இன்ச்சஸ் அலவனுக்காக மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6.5 வந்துச்சு, அதே 6.5 அங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ கீழே 1 இன்ச்சஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் சுற்றி ஒரு 1/2 இன்ச்சஸ் டாட் வச்சிடலாம். ஃப்ரண்ட்லேயும் நெக்குக்கிட்டேயும் அதேமாரி ஒரு 1/2 இன்ச்சஸ் போல் நம்ம டாட் லைன் வச்சிடலாம். ஷோல்டர் ஸ்ட்ராப்கிட்டேயும் நம்ம 1/2 இன்ச் டாட் வச்சிடலாம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நம்ம இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, புரியலை, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2 டாட்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒவ்வொரு இதுலேயும் நான் ஒவ்வொரு ஸ்டிப்ஸ் வச்சுருப்பேன் ஸ்டிச் பண்ணுறதுல, இல்லை நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில். ஸோ அந்தமாரி நிறையா டிப்ஸ்லாம் வச்சுருப்பேன். நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது அதில் என்னென்ன மார்க் பண்ணலாம், எப்படிலாம் மார்க் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம்.